ஈரானுடனான போர் ஒரு வாரத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட செலவு. அணுசக்தி விவகாரம். ஈரான் புதிய உச்ச தலைவரின் முடிவால் சூடு பிடித்துள்ள பிராந்திய அரசியல் நிலைமை. இஸ்ரேலை அதிர வைத்த ஈரானின் 40வது அலை தாக்குதல்கள். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விதித்துள்ள 3 நிபந்தனைகள். ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கூட்டத்தில் தீர்மானம். அமைதி காத்த சீனா ரஷ்யா. ஈரான் தலைமையை சாய்க்க முடியாத அமெரிக்கா. ஸ்டீல் தாக்குதல் ட்ரம்புக்கு பெரும் சவால். ஈராக் கடல் எல்லைக்குள் எண்ணெய் கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல். 18 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ள சவுதி. பாதுகாப்பு அமைச்சு தகவல். ஒரே மணத்தியாலத்தில் ஈரானை இருட்டில் மூழ்கடிப்போம். வெள்ளை மாளிகையில் இருந்து இறுதி எச்சரிக்கை. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் 10க்கும் குறைவான கடற்படை மைன்களை மட்டுமே பதித்துள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை தெரிவித்துள்ளது. இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் போர் என்ற ஆய்வு நிறுவனம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையில் நீரிணையை பெரிய அளவில் மைன் பதிப்பதற்கான திறன் இருந்தாலும் அதனை செய்ய ஈரான் தயக்கமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீரிணையில் பெருமளவில் மைன்களை பதிப்பது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக ஈரானுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் தான் ஈரான் முழுமையாக அந்த நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. இதேவேளை அந்த பகுதியில் ஈரானின் கடற்படை திறன்களை குறைக்கும் நடவடிக்கையாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்டட் தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளது. மார்ச் 10ஆம் தேதி ஹோர்முஸ் நீரிணை அருகே ஈரானின் 16 மைன் பதிக்கும் கப்பல்கள் அளிக்கப்பட்டதாக சென்ட்ரோம்கொம் அறிவித்துள்ளது. இது வணிக கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்தும் ஈரானின் திறனை குறைப்பதற்கான நடவடிக்கையாக கூறப்பட்டது. பெரிய அளவில் கடற்படை மைன்கள் பதிக்கப்பட்டால் சர்வதேச கடல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும். அதனால் ஈரானுக்கே பெரிய பொருளாதார சுமை ஏற்படும். அத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் சீனாவுடனான அரசியல் உறவுகள் பாதிக்கப்படுவதுடன் ஈராக் நாட்டின் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்துக்கும் சேதம் ஏற்படும் அபாயம் காணப்படும் என அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து தொடங்கிய 2 வார அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் கூட அந்த நாட்டின் தலைமையை உடைக்க முடியவில்லை என அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. பிப்ரவரி 28 முதல் மேற்கொண்ட தாக்குதல்கள் கூட அதன் கட்டமைப்பு சரிவு அபாயத்தில் இல்லை என அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. ஏராளமான அறிக்கைகள் ஆட்சி பொதுமக்கள் மீது கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டிருப்பதையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மற்றும் இடைக்கால தலைவர்கள் நாட்டுக்குள் தொடர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்துவதையும் காட்டுகின்றன. தரவெளி தாக்குதல் இல்லாமல் ஈரானின் மதசார்பு அரசாங்கத்தை இந்த பிரச்சாரம் கவிழ்க்கும் என்பதில் எந்த உறுதியும் இல்லை என்பதை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகளுக்கு மத்தியில் அமெரிக்காவில் அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருவதால் மோதலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை கண்டறிவது கடினமாக இருக்கலாம் என அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை விரைவில் முடிவடையக்கூடும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நிபுணர்கள் சபை முஸ்தபா கமேனியை புதிய உச்ச தலைவராக அறிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள குர்திஸ் போராளிகள் ஈரானுக்குள் சாத்தியமான தாக்குதல்கள் குறித்து அமெரிக்காவுடன் ஆலோசனை நடத்தினர். ஆனால் ஈரானிய படைகளுக்கு சவால் விடும் அளவுக்கு அவர்களிடம் போதுமான ஆயுத சக்தி இல்லை என மதிப்பிடப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்டான் மீதான ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து ஈரான் உடனடியாக விரோத போக்கை நிறுத்த வேண்டும் என கோரி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பு ஒரு வரைவு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு அமைப்பு ஜிசிசி ஆதரித்த தீர்மானத்துக்கும் 135 பிற ஐநா உறுப்பு நாடுகள் இணை அனுசரணை வழங்கப்பட்ட தீர்மானத்துக்கும் ஆதரவாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பின் 15 உறுப்பினர்கள் 13 பேர் வாக்களித்துள்ளனர். வரைவுக்கு எதிராக இந்த நாடுகளும் வாக்களிக்கவில்லை. சீனாவும் ரஷ்யாவும் இதில் வாக்களிக்கவில்லை. ஆனால் குறிப்பாக இந்த தீர்மானத்தை தடுக்க தங்கள் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏனெனில் பாதுகாப்பு அமைப்பில் மட்டுமல்ல பிற உறுப்பு நாடுகளிலும் இதற்கு அதிக ஆதரவு கிடைத்தமையே காரணம் என சர்வதேச ஊடகங்கள் அடிக்கோடிட்டுள்ளது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு 135 பிற நாடுகள் இணை அனுசரணை அளித்துள்ளது. பாதுகாப்பு அமைப்பின் வரைவு தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கிய நாடுகளின் எண்ணிக்கையில் இதுவே அதிக எண்ணிக்கை என கருதப்படுகிறது. இந்த தீர்மானம் ஈரானின் தாக்குதல்களை கண்டிக்கிறது. உடனடியாக இந்த போக்கை நிறுத்த கூறுவதாக அறியப்படுகிறது. மேலும் வளைகுடா பிராந்தியத்தில் துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி வசதிகள் போன்ற உட்கட்டமைப்புகளை ஈரான் குறிவைப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கஸ்ட துறைமுகத்திலிருந்து மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற 2 பாரிய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈராக் கடல் எல்லைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா படகு மூலம் இன்று இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக ஈரான் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலால் 2 கப்பல்களிலும் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் வெளிநாட்டு மாலுமி ஒருவர் இழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன்
தாக்குதல்களுக்குள்ளான கப்பல்களிலிருந்து 38 பணியாளர்களை ஈராக் படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ள நிலையில் எஞ்சிய சிலரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலானது ஈராக்கின் இறையாண்மையை மீறும் ஒரு கோழைத்தனமான செயல் என ஈராக் ராணுவ பேச்சாளர் லெப்டினன்ட் ஜெனரல் சாத்மான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச கடல்சார் விதிகளின்படி இந்த செயலுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கும் உரிமை ஈராக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரின் முதல் வாரத்தில் அமெரிக்காவுக்கு சுமார் 11.3 பில்லியன் டாலர்கள் செலவாகியுள்ளதாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் காங்கிரசிடம் தெரிவித்துள்ளனர் என பிபிசியின் அமெரிக்க கூட்டாளியான CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை ஒரு குறைந்த மதிப்பீடாகும். மேலும் பிப்ரவரி 28 அன்று முதல் தாக்குதலுக்கு முன்னதாக ராணுவ சொத்துக்களை நகர்த்துவதற்கான கட்டுமான செலவுகள் இதில் அடங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மொத்த செயல்பாட்டு எண்ணிக்கையில் அதைவிட கணிசமான அதிகமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக ஜனநாயக கட்சி செனட்டர் கிறிஸ் கூன்ஸ் புதன்கிழமை செய்தியாளர்களும் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் $900 பில்லியன் ஆகும். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்தி வைப்பது தொடர்பாக இதுவரை நடைமுறையில் உள்ள அனைத்து சர்வதேச ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய அந்நாட்டின் அரசியல் தலைவர் மோஸ்தபா கமேனி முடிவு செய்துள்ளார். அணு ஆயுதங்களை வைத்திருப்பது ஈரானின் இறையாண்மை உரிமை என்றும் அது சர்வதேச சமூகத்துடனான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் உச்ச தலைவராக பலரின் கவனத்துக்குள்ளான மோஸ்தபா கமேனி இந்த முடிவால் பிராந்திய அரசியல் நிலைமை மிகவும் சூடான திருப்பத்தை எடுத்துள்ளது. அணுசக்தி திட்டத்தில் அதன் முந்தைய மென்மையான அணுகுமுறையை கைவிட்டு அணுசக்தி சக்தி வாய்ந்த மாற்றுவதற்கான இலக்கை நோக்கி ஈரான் இப்போது நேரடியாக நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் சர்வதேச சமூகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்களை குறிவைத்து தாக்குதல்களை எதிர்கொள்வதில் ஈரான் தனது பாதுகாப்பு உத்தியை முற்றிலுமாக மாற்றியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த முடிவின் மூலம் தெரிவிக்கப்படும் செய்தி என்னவென்றால், முன்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டதால் இப்போது வெடிகுண்டு தயாரிக்கும் தலைவர் முன்னுக்கு வந்துவிட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் 18 ஆளில்லா வானூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி பிபிசி விடுத்துள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த சில நாட்களாக இவ்வாறான பல ஆளில்லா வானூர்திகள் முறியடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் எந்த இடத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டன என்பது குறித்த தகவலை சவுதி அரேபியா இதுவரை வெளியிடவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஜைபா எண்ணெய் வலயத்தை இலக்கு வைத்து பயணித்த மற்றொரு ஆளில்லா வானூர்தி எம்டி குவார்ட்டர் பாலைவனத்தில் வடக்கு எல்லை பகுதியில் வைத்து இடைமறித்து அளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 என்ற நடவடிக்கையின் 40வது அலை தாக்குதலை நடத்தியுள்ளது. இது ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து நடாத்தப்பட்ட பெரிய அளவிலான பதிலடி தாக்குதல் ஆகும். IRGC வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த 40வது அலை 5 மணி நேரம் நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் கட்டார், எமாட், ஹெய்பர் சேக்கன், பிராட் உள்ளிட்ட பல்வேறு வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் முக்கிய இலக்குகளாக இஸ்ரேலில் டெல் அவீஸ், ஹைபா, அல்குட்ஸ், ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதிகள், இஸ்ரேலில் 50க்கும் மேற்பட்ட இலக்குகள், அமெரிக்காவின் பிராந்திய இராணுவ தளங்கள் உதாரணமாக அல் அசீரா மற்றும் அல் ஹஜீர் சவுதி அரேபியா தளங்கள் இந்த நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அத்துடன் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு என்ற குறியீட்டு பெயரில் நடாத்தப்பட்டுள்ளது. IRGC அறிக்கையில் மேலும் ஈரான் மீதான போர் நிறுத்தப்படும் வரை தாக்குதல்கள் தொடரும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல் தாக்குதல் நீடித்தால் மத்திய கிழக்கில் கூற முடியாத அளவு பிரச்சனை ஏற்படும். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்ற சமிக்ஞை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்தியன் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு 3 முக்கிய கோரிக்கைகளை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகி சிறிது நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஈரானை இருளில் மூழ்கடிப்போம் என வெள்ளை மாளிகையிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் மின்சார கட்டமைப்பை 1 மணி நேரத்தில் முடக்கும் வல்லமை அமெரிக்காவுக்கு உள்ளது என டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது தெரிவித்துள்ளார். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசகியான் மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 3 நிபந்தனைகள் முன்வைத்துள்ளார். அமைதியாக நிலைநாட்ட சர்வதேச சமூகமும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் இந்த பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என ஈரானிய ஜனாதிபதி இதில் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய நிபந்தனைகள் பின்வருமாறு காணப்படுகிறது. ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிப்பது, அதாவது ஈரானிய ஆட்சியின் இறையாண்மை மற்றும் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். ஏற்பட்ட சேதத்துக்கு நியாயமான இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் அல்லது தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்களையும் உறுதிமொழிகளையும் வழங்குதல் என 3 நிபந்தனைகளை அவர் முன்வைத்துள்ளார்.